வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நவம்பர் 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. நவம்பர் 27, 28ஆம் தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 27ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ராமநாதபுரத்தில் கனமழையால் தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் 8 இடங்களில் தேங்கியுள்ள நீர் வெளியேற்றப்படுவதாக விளக்கம். சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். 6000 பேருக்கு வேலை கிடைக்கும் என தகவல். நெல்லையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதிக்கொண்ட நிர்வாகிகள். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் மோதல். தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் திமுக, அதிமுகவால் கூட ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலை வந்துவிட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கருத்து. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவின் இன்பதுரை கேவியட் மனு. CBI விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதிமுக தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என கோரிக்கை. ரஜினியுடன் அரசியல் குறித்து பேசியதாக சீமான் பேட்டி. தமிழ்நாட்டில் அனைவருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக கருத்து. தந்துச்சா 2 பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் குறித்து பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம். பேசியிருப்போம்ல, அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்கள் உங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும் உங்க முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. தனியாக சங்கி என்றால் நண்பன். நடிகர் ரஜினியை சந்தித்த நிலையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். சங்கி என்றால் தோழர் சொல்லுங்கள். சங்கின்னா நண்பன் இருக்குது. முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனுக்கு எதிரான நில மோசடி வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. வழக்கை ரத்து செய்ய கோரி சுரேஷ் ராஜன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. சென்னை சாலி கிராமத்தில் நடிகை சீதா வீட்டில் 2.5 சவரன் நகை திருட்டு. வீட்டு பணியாளர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டில் 23 நாட்களுக்கு அரசு விடுமுறை என்று அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டில் 23 நாட்களுக்கு அரசு விடுமுறையானது விடப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார்.
அபினேஷ் விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டுக்கான ஆண்டு விடுமுறையை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அரசாணையாக வெளியிடும். அந்த அடிப்படையில் 2025 ஆண்டுக்கான பொது விடுமுறை பட்டியலை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 24 நிகழ்வுகளில் 23 நாட்கள் விடுமுறையாக அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி மற்றும் விஜயதசமி ஆகிய 2 முக்கியமான நிகழ்வுகளும் ஒரே நாளில் வரக்கூடியதால் 23 நாட்கள் அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரை கிறிஸ்துமஸ் சேர்த்து மொத்தமாக 24 நாட்களில் 23 நாட்கள் அரசு பொது விடுமுறையாக அறிவித்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடும். குறிப்பாக அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள் இதற்கான பொது விடுமுறையை அரசு அறிவிப்பது என்பது வழக்கம். அந்த அடிப்படையில் பொது விடுமுறை நாட்களாக இந்த 23 நாட்களும், இது தவிர தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து அலுவலகங்களும் அனைத்து சனிக்கிழமை அதே போல ஞாயிற்றுக்கிழமைகள்ல விடுமுறையாக இருக்கும். மேலும் 1/4/2025 அன்று முழு ஆண்டு வங்கி கணக்கு முடிவு நீங்களாக மற்ற நாட்கள்ல விடுமுறை எனவும் அரசு வெளியிடக்கூடிய அந்த அரசாணையில குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ். வரும் திங்கட்கிழமை கடலூர், நாகப்பட்டினம் உட்பட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 நாட்களில் தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அவற்றுடன் தெற்கு அந்தமான் கடல் பகுதியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் திங்கட்கிழமை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் நாளை மற்றும் நாளை மறுநாளில் தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், தெற்கு மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராமநாதபுரத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் ரகுநாதபுரம், வண்ணாங்குண்டு, பத்ராதரவை உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. விளைநிலங்களே தெரியாத அளவிற்கு நீர் தேங்கி நிற்பதால் பெரும் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு இதனை கவனத்தில் கொண்டு உரிய இழப்பீடு தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் பாம்பன் பாலம் அருகே தெற்கு வாடியில் கடல் அரிவு ஏற்பட்டு 3 குடிசை வீடுகள் சேதமடைந்தன. அங்கிருந்த மக்கள் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடல் மட்டம் அதிகரித்ததால் மழைக்காலங்களில் இத்தகைய சேதம் ஏற்படுகிறது என்றும் இதனை தடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் கனமழையால் தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன், MP நவாஸ்கனி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் தற்போது 8 இடங்களில் தேங்கியுள்ள தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக கூறினார். ராமநாதபுரம் நகரில் 30 இடங்களில் தண்ணீர் தேங்கி இருந்தது. அதில் இப்பொழுது 22 இடங்களில் தண்ணீர் தேங்கி இருந்த அந்த பகுதியில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் நாங்கள் வெளியேற்றியிருக்கிறோம். இப்பொழுது 8 இடங்களிலே தண்ணீரை வெளியேற்றுகிற பணியை மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சுமார் 66% வாக்குகள் பதிவாகின. இதேபோன்று 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த 13ஆம் தேதி மற்றும் புதன்கிழமை என 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதற்கட்ட வாக்குப்பதிவில் 64.85 விழுக்காடு வாக்குகளும், 2ஆம் கட்டத்தில் 67.59% வாக்குகளும் பதிவாகின. இதேபோன்று பிரியங்கா காந்தி போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு உட்பட இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் நாளை காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. இதனை ஒட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 2 மாநில தேர்தல் மற்றும் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.